வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வருஷ தீபாவளிக்கு டியூட், பைசன், டீசல் அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி 2011 2025 வரைக்கும் ஒவ்வொரு வருஷ தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அதில் எந்த படம் தீபாவளி வின்னர் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். பொதுவாக தீபாவளி அப்படின்னாலே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு நிறைய நாட்கள் விடுமுறை இருக்கிறதுனால இந்த டைமில் ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க அப்படின்னு எல்லாருமே லீவில் தான் இருப்பாங்க. அதனால எல்லாருமே போய் படத்தை பார்ப்பாங்க. படத்தோட கலெக்ஷனும் அதிகமாகும். ஸோ அதனால தான் எல்லாருமே தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. 2011 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒன்னு விஜயோட வேலாயுதம், இன்னொன்னு சூர்யாவோட ஏழாம் அறிவு. இதுல சூர்யாவோட ஏழாம் அறிவு படத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. வழக்கம் போல இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமான படமா இருந்தது. ஏன்னா படத்துல நோக்குவர்மம், போதி தர்மர், சைனாவிலிருந்து வந்த டாங்லி வில்லன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. பெரிய அளவில் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் சூர்யாவோட கரியர்ல ஒரு முக்கியமான படமாகவும் கூட இருக்கு. இப்போ எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. அதே சமயம் விஜயோட வேலாயுதம் படம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு கமர்ஷியல் படமா வந்திருந்தது. ஏற்கனவே நாகார்ஜுனா நடிப்பில் 2000 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன அசாத் அப்படிங்கிற தெலுங்கு படத்தை தான் தமிழ்ல ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஏழாம் அறிவு அளவுக்கு இந்த படத்துல பெரிய கதையா இல்லை அப்படின்னாலும் சந்தானம் காமெடி, பாட்டு, ரொமான்ஸ் அப்படின்னு ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா வந்திருந்தது. அதனால ரிவ்யூஸும் இந்த படத்துக்கு பாசிட்டிவா கிடைச்சி இது ஒரு வெற்றி படமாச்சு. ஏழாம் அறிவு படத்தை 80 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. அந்த படம் 100 கோடியை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதே சமயம் வேலாயுதம் படத்தை 45 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. இந்த படம் 60 கோடியை வசூல் பண்ணி இதுவும் ஒரு வெற்றி படமாச்சு. ஸோ 2011 தீபாவளியை பொறுத்த வரைக்கும் 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இங்க 2 பேருமே வின்னர்ஸ் தான். 2012 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா விஜயோட துப்பாக்கி, சிம்புவோட போடா போடி, அம்மாவின் கைபேசி அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல வெளியான இந்த படம் விஜயோட கரியர்லயே ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. ஏன்னா விஜய்க்கு அந்த டைம்ல நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஃபிளாப் ஆகிட்டே இருந்தது. அந்த டைம்ல தான் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகி விஜயோட கரியர்லயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. விஜயோட கெட்டப், ஸ்டைல் அப்படின்னு எல்லாத்தையும் மொத்தமா மாத்தி வேற மாதிரி ஒரு லுக்ல விஜய் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. விஜயோட கரியர்லயே முதன்முறையா 100 கோடியை வசூல் பண்ண படம் இதுதான். அதே சமயம் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன போடா போடி எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த தீபாவளிக்கு விஜயோட துப்பாக்கி படம் தான் வின்னர் ஆகுது. 2013 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா அஜித்தோட ஆரம்பம், விஷாலோட பாண்டிய நாடு, கார்த்தியோட ஆளினால் அழகராஜா அப்படின்னு 3 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. அஜித்தோட ஆரம்பம் படத்தை பாத்தீங்கன்னா பில்லா படத்தை டைரக்ஷன் பண்ண அதே விஷ்ணுவர்தன் தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. படத்துல அஜித் கூட ஆர்யாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. ரிவ்யூஸும் இந்த படத்துக்கு பாசிட்டிவா கிடைச்சு இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அஜித்தோட கரியர்ல பாக்ஸ் ஆபீஸ்ல முதன்முறையா 100 கோடியை வசூல் பண்ண படம் இதுதான். அதே சமயம் விஷாலோட பாண்டிய நாடு படத்துக்கும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படமும் வெற்றி ஆச்சு. ஆனா கார்த்தியோட ஆளினால் அழகராஜா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ இந்த வருஷ தீபாவளிக்கு அஜித்தோட ஆரம்பம் படம் தான் வின்னர் ஆகுது. 2014 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா விஜயோட கத்தி படமும் விஷாலோட பூஜை படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. 2வது முறையா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நடிச்ச இந்த படத்துல விஜய் டூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு பக்கம் சமந்தாவோட ரொமான்ஸ், இன்னொரு பக்கம் விவசாயிகள் பிரச்சனை, அப்புறம் அனிருத்தோட சாங்ஸ் அப்படின்னு படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா விஜயோட கரியர்ல இந்த படமும் 100 கோடியை கிராஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் ஹரி டைரக்ஷன்ல விஷால் நடிச்ச பூஜை படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல. கத்தி தான் இங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. அதனால இந்த தீபாவளிக்கு கத்தி படம் தான் வின்னர் ஆகுது. 2015 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா அஜித்தோட வேதாளம் படமும் கமல்ஹாசனோட தூங்காவனம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல வெளியான அஜித்தோட வேதாளம், தங்கச்சி சென்டிமெண்ட், அனிருத்தோட மியூசிக் அப்படின்னு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே சமயம் கமலோட தூங்காவனம் படத்தை பாத்தீங்கன்னா 2011 ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தை தான் எடுத்து தமிழ்ல ரீமேக் பண்ணியிருந்தாங்க. கமல், த்ரிஷா ஆகியோர் நடிச்ச இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல, மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கிடைச்சு படம் ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த தீபாவளிக்கு அஜித்தோட வேதாளம் படம் தான் வின்னர் ஆகுது. அந்த டைம்ல வேதாளம் படத்துல வர ஆளுமா டோலுமா சாங் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. 2016 தீபாவளிக்கு விஜய் அஜித் படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகல. அதுக்கு பதிலாக தனுஷோட கொடி படமும் கார்த்தியோட காஸ்மோரா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, கொடி படத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி காஸ்மோரா படத்துல பாத்தீங்கன்னா கார்த்தியும் ரெட்டை வேடத்துல தான் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வர்றப்ப 2 படங்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இதுல தனுஷ், த்ரிஷா ஆகியோர் நடிச்ச கொடி படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் வெற்றி அடையுது. அதே சமயம் கார்த்தி, நயன்தாரா ஆகியோர் நடிச்ச காஸ்மோரா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு. அதனால 2016 தீபாவளிக்கு தனுஷோட கொடி படம் தான் வின்னர் ஆகுது. இன்னைக்கும் கொடி படத்துல வர இந்த சீனை நிறைய பேர் சோசியல் மீடியால மீம்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2017 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா விஜயோட மெர்சல், வைபவோட மேயாதமான், சென்னையில் ஒரு நாள் 2 அப்படின்னு
3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. மெர்சல் படம் பாத்தீங்கன்னா தெரி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா 2வது முறையா அட்லி டைரக்ஷன்ல விஜய் நடிச்சிருந்தாரு. இது வரைக்கும் விஜயை யாருமே பார்க்காத லுக்ல 3 வேடங்கள்ல ஒரு வித்தியாசமான ஒரு மாசான ஹீரோவா விஜய் இந்த படத்துல காட்டியிருந்தாங்க. மீசையெல்லாம் பெருசா வச்சுட்டு ஒரு மாசான லுக்ல விஜய் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு. விஜயோட லுக்கு ஏத்த மாதிரி படமும் பயங்கர மாசா இருந்துச்சு. ரிவ்யூஸும் பாசிட்டிவா கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விஜயோட கரியர்ல முதன்முறையா 250 கோடியை வசூல் பண்ண படம் இதுதான். இந்த படத்துக்கு முன்னாடி தெரி படம் தான் விஜயோட கரியர்லயே அதிக வசூல் பண்ண படமா இருந்தது. அது 160 கோடியை வசூல் பண்ணியிருந்தது. அதையும் அட்லி தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அடுத்ததான் வந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா 260 கோடியை வசூல் பண்ணி விஜயோட கரியர்லயே ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ண படமா அமைஞ்சது. அதே சமயம் மேயாதமான், சென்னையில் ஒரு நாள் 2 அப்படின்னு இந்த 2 படங்களும் சரியா ஓடல, பெருசா வெற்றி அடையல. அதனால 2017 தீபாவளிக்கு விஜயோட மெர்சல் படம் தான் மிகப்பெரிய வின்னர் ஆகுது. 2018 தீபாவளிக்கு விஜயோட சர்க்கார் படமும், அட்டகத்தி தினேஷோட களவாணி மாப்பிள்ளை, பில்லா பாண்டி அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல சர்க்கார் படத்தை பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல துப்பாக்கி, கத்தி அப்படின்னு 2 பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்திருந்தாரு. 3வது முறையா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல வெளியான இந்த சர்க்கார் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. ரிவ்யூஸும் பாசிட்டிவா கிடைச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 250 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா மீதி இருக்கிற 2 படங்களும் சரியா ஓடல. சோ அதனால இந்த வருஷமும் விஜயோட சர்க்கார் படம் தான் வின்னர் ஆகுது. 2019 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா விஜயோட பிகில் படமும் கார்த்தியோட கைதி படமும் ரிலீஸ் ஆகுது. விஜயோட பிகில் படத்தை அட்லி தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே அட்லி டைரக்ஷன்ல விஜய் நடிச்ச தெரியும் பெருசல் அப்படின்னு 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. அதனால இந்த படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய இந்த படத்திலையும் ஒரு மாசான லுக்லயே காமிச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விஜயோட கரியர்ல முதன்முறையா 300 கோடியை வசூல் பண்ண படம் இதுதான். அதே சமயம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கார்த்திகி கைதி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ஹீரோயின், ரொமான்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லாம வேற மாதிரி எடுத்திருந்தாங்க. அப்படி இருந்துமே இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கு இந்த படத்தோட பிஜிஎம்மும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சாம் சிஎஸ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த பிஜிஎம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் எடுத்து ரீல்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் இந்த தீபாவளிக்கு வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விஜயோட பிகில் படம் தான். 2020 பாத்தீங்கன்னா அது லாக்டவுன் டைமா இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா தியேட்டர்ல அதிகமா படங்கள் ரிலீஸ் ஆகல. 2020 தீபாவளிக்கு சூர்யாவோட சூரரை போற்று படமும், நயன்தாராவோட மூக்குத்தி அம்மன் படமும் ரிலீஸ் ஆச்சு. 2மே ஓடிடியில தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த 2 படங்களுக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சு 2மே மிகப்பெரிய வெற்றி படங்களா தான் இருக்கு. அதுலயும் சூர்யாவோட சூரரை போற்று படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. ஸோ 2020 தீபாவளி வின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யாவோட சூரரை போற்று தான். 2021 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ரஜினியோட அண்ணாத்த படமும், விஷாலோட எனிமி படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யாவோட ஜெய்பீம் படமும், சசிகுமாரோட எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல வெளியான ரஜினியோட அண்ணாத்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. இருந்தாலும் வசூல் ரீதியா பார்க்கும்போது இது ஒரு வெற்றி படம் தான். 180 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. 240 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா இது ஒரு வெற்றி படம் தான். ஆனா விஷாலோட எனிமி எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே சமயம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன சூர்யாவோட ஜெய்பீம் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆல் இண்டியா லெவல்ல எல்லா ஸ்டேட்லயுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். எம்ஜிஆர் மகனும் சரியா போகல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ 2021 தீபாவளிக்கு வின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யாவோட ஜெய்பீம் படம் தான். 2022 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ் படமும் கார்த்தியோட சர்தார் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. இதுல சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டாக்டர் டான் அப்படின்னு 2 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஆனா கார்த்தியோட சர்தார் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் 100 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு கார்த்தியோட சர்தார் படம் தான் வின்னர் ஆகுது. 2023 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், ஜப்பான் ரைட் அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல ராகவா லாரன்ஸ், எஸ்.ஜே. சூர்யா ஆகியோர் நடிச்சிருந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் கார்த்தியோட ஜப்பான் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு. விக்ரம் பிரபு நடிச்ச ரைடு படமும் ரிலீஸ் ஆயிருச்சு, அதுவும் ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த தீபாவளிக்கு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் தான் வின்னர் ஆகுது. 2024 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட அமரன், ஜெயம் ரவியோட பிரதர், கவினோட பிளடி பெக்கர் அப்படின்னு 3 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல ஜெயம் ரவியோட பிரதர் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. கவினோட பிளடி பெக்கர் ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு வெற்றி படமாச்சு. ஆனா நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் படம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்துக்கு
மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஏன்னா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 330 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. சிவகார்த்திகேயனோட கரியர்லேயே முறையாக 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம் இதுதான். இதுக்கு முன்னாடி டாக்டர் டான் அப்படின்னு 2 படங்கள் தான் 100 கோடியே சிவகார்த்திகேயனுக்கு வசூல் பண்ணியிருந்தது. ஸோ 100 கோடியிலிருந்த சிவகார்த்திகேயனா 300 கோடிக்கு கொண்டு போன படம் இதுதான். ஸோ இந்த வருஷ தீபாவளிக்கு சிவகார்த்திகேயனோட அமரன் படம் தான் வின்னர் ஆகுது. 2025 தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா டியூட், பைசன், டீசல் அப்படின்னு 3 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2 படங்களுமே அவருக்கு 100 கோடியை வசூல் பண்ணியிருந்தது. அதனால இந்த படத்துக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. இந்த படத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. ஆனா வசூல் ரீதியா பார்க்கும்போது இந்த படமும் 100 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. அதே சமயம் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல வெளியான பைசன் படம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இதுவும் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. ஆனா டீசல் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ 2025 தீபாவளிக்கு வின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படம் தான் இந்த தீபாவளிக்கும் வின்னர் ஆக போகுது. நான் இன்னும் இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நேரடியாக மோதிய ரஜினி, கமல் படங்கள், விஜய், அஜித் படங்கள், சிம்பு, தனுஷ் படங்கள் அப்படின்னு இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. அது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.